சேவை இந்த வட்டாரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு தேவைன்னா அவருடைய தரத்தை வெளிப்படுத்தணும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நல்ல மேல வேலைக்காரர்களோடு வச்சிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு இறைவா, இதோ இந்த மக்களாக நாங்கள் பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்துள்ளோம் அப்பா. இந்த என்டிஸ் வட்டாரத்தின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் திருவிழாவை அப்பா சிறப்பான முறையில் கொண்டாட எங்களுக்கு அருள் தருவீராக ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, எங்கள் வட்டாரவாசிகள் ஆண்டவரே நல்லமுடனும் நல்ல ஆரோக்கியமுடனும் இருக்க கிருபை செய்தருளும். பெரியவர்களும் சிறிய குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க கிருபை செய்தருளும். மாணவ மாணவிகள் நன்றாக படிக்க உதவி செய்தருளும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, வெளியில் செல்லும் மக்கள் நல்ல முறையில் சென்று நல்ல முறையில் வீடு திரும்பவும் அப்பா நீ உதவி புரிந்தருளும். இங்கே கிருபை இரக்கம் தயவுடைய ஆடுபடியாக ஆண்டவரே நாங்கள் புனித சவேரியாரின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, முத பெயர் தூயதென போற்ற பெறுக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே, இந்த திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. விண்ணுலகில் இருக்க அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே, இந்த திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. என்று சொட்ட பெரியவர்களும் தாய்மார்களும் வாலிபர்களும், இது 100 வருஷத்துக்கு முன்ன கோயில். இது வந்து பெரியரும் ஆண்டு சொன்ன அவங்க அப்பா காலத்துலேருந்து இது கோயில் இருந்தது. இப்போ வந்து நான் எடுத்து 35 வருஷமா இந்த கோயில் பாழஞ்சிட்ட கோயிலை வந்து எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி யூத் பசங்களை நம்ம வச்சுக்கின்னு நான் இந்த கோயிலை இம்ப்ரூவ் பண்ணி இந்த கோயிலை வந்து ஷீட் போட்டு மோல்டு போட்டு பக்கத்தில் கல்யாண மண்டபம் பண்ணி இப்போ அங்கே ஒரு சின்ன தொழிலுங்க லேடிஸுங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த சௌரர் கமிட்டி சார்பாக எங்கள் கோயில் கமிட்டி சார்பில் என்ட்ரிஸ் ஓட்ட சார்பத்தில் நன்றி கூறுகின்றேன். இந்த வருஷம் திருநா வந்து சௌரர் கோயில் பவனி என்ட்ரிஸ் யூத் சார்பிலையும் பஞ்சாயத்துக்கார் சார்பிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் பப்ளிக் சார்பிலையும் இந்த தேர் பவனி என்ட்ரிஸ் சார்பில் ஃபுல்லாக பவனி போய் வருகின்றது. 35 வருஷம் 135 வருஷம் ஆகிக்குது. எனக்கு நான் எடுத்து 35 வருஷம் 90லேருந்து எடுத்து பண்ணுகிறேன். நான் யூத் பசங்களை வச்சு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்ன பாழஞ்சிட்டு இருந்தது. இது இப்போ எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி இது உற்பத்தி ஆகி ப்ராப்ளம்லாம் கொடுத்தோன்னே கடவுள் எங்களுக்கு சௌரியர் பக்கத்தோன்னு இருந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் யார் இருந்தாலும் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் எங்களை ஒன்றும் இது ஆகாது. கடவுள் இங்கே வந்து ஒன்றும் இல்லை. கோயில் சௌரியருக்கு வந்து அந்த சின்ன சௌரியர் இருந்தது, மாதா இருந்தது. இப்போ வந்து வேண்டுதல் அவங்களுக்கு வந்து ₹1 காயின் கட்டிட்டு போயிட்டு அந்த அவங்க பிரார்த்தனை ஒரு வருஷத்தில் ஆகிக்கிறதுனால இத்தினி சலம் ஆகிக்கிறது.
எல்லாம் ஒரு சிலை கல்யாணம் மக்கள் எல்லாருமே எனக்காக வந்து அவங்க பிரார்த்தனால சிலை வாங்கி கொடுத்தது. இன்னும் 9 சிலை ஃபைபர் சிலை வந்து 7 அடி 6 அடின்னு கோபுரம் கட்டுனுக்கிற. அது இன்னும் ஒரு 3 மாசத்துல ஆயிடும். 3 மாசத்துல ஆகும். இந்து மக்கள் நிறைய பேர் அதுக்கு உதவி செய்யறாங்க. கோயிலுக்காக நிறைய அற்புதம் நடந்திருக்குது. ஒரு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு கூட நிறைய நல்ல வேலையில இருக்காங்க. சின்ன பசங்க யூத்ல இருந்தவங்க எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க. எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க. நல்ல செட்டா இருக்காங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற வேலையில இருக்கிறாங்க. அவங்க ஹெல்ப்பும் நம்ம 35 பேர் நாங்க இருந்தோம் யூத்து. எல்லாம் HL எம்ப்ளாயி, ப்ரைவேட் கம்பெனி எல்லாம் வசதியாக்குறானுங்க. அவங்க ஹெல்ப்ல ஆயினுக்குது. இவரெல்லாம் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவார். இவர் HL எம்ப்ளாயி. ஆரம்பத்துல சின்னதாகிட்டப்போ நான் எடுத்து நடத்தினது. ஆரம்ப காலத்துல சின்ன கோயிலா இருந்தது இது. ஆனா எங்களுக்கு பெரியவங்க அவங்க நடத்தி விட்டு வந்து அதுக்கப்புறம் இது யாரும் நடத்தவே இல்லை. ரொம்ப பாழஞ்சிது. அப்போ நாங்கள் யூத் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இது பாழஞ்சி இருக்குது இது ரொம்ப நாள் திருவிழா. நம்ம அப்பாங்க காலத்துலலாம் நல்லா இருந்தது இது நம்ம எடுத்து நடத்துவோம் அப்படின்ட்டு பெரியவங்க முன்னிலையில் நாங்கள் வச்சு இது தங்கதாய் கோயிலேருந்து மெம்பர் நம்ம எல்லிஸ் பண்ண சேர்ந்து அவங்க மூலியமாக எடுத்து இது நடத்தணும். நாங்கள் நடத்தி அப்போ நாங்கள் இருந்த யூத் எல்லாம் இப்போல்லாம் எல்லா பிக் போஸ்ட் எல்லாம் நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. அப்போ இருந்த ஆரம்ப காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போயிருக்காங்க. எல்லாம் ஒரு பொசிஷன்ல எல்லாம் நல்ல மாதிரி இருக்காங்க. இந்த சௌரியர்கிட்ட அப்போ இருந்தவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா இப்போ வர வாலிபர்களும் அவங்களுக்கு அதை எங்களை பார்த்து அவங்களும் வந்தாங்க. பின் காலத்தில் அவங்களும் ஒரு நல்ல இதாக ஆவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுக்கிறா சாமிஜி? நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ சொல்றதில்ல. ஒன்னொன்னும் ஸ்டெப் பை ஆயினுக்குது. அது இப்போ சொன்னால் வந்து டிஸ்டர்ப் நிறையா இருக்குது. அப்புறம் பாருங்க இன்னும் 1 வருஷத்துல எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு. இந்த சௌரியர் வந்து கோவாவில் ஒன்றுக்குது, பெங்களூர்ல ஒன்றுக்குது, கேஜிஎஃப்ல இது ஒன்று, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இதுதான். இதனால இருக்கிறதுனால இதுக்கு சரியான பக்தி இருக்கிறதுனால தான் ஜனங்க இந்து சபை வேற சபைக்காரெல்லாம் வந்து இதுக்கு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களே வந்து நான் போலனா கூட டொனேஷன் தேடி எடுத்து வந்து கொடுக்கறது என்ட்ரி சொல்லிட்டு வாலிபர் இது ஜனங்க அவங்களால எனக்கு சக்திக்குது. நான் டெவலப்மெண்ட் பண்ணுவேன். ஜவு மாலை இருந்துச்சு, அன்னதானம் இருந்துச்சு. திரும்பியும் இப்போ சாயங்காலம் அன்னதானம் இருக்குது. கண்டினியூவாக ஒரு 8 பேர் 9 பேர் அன்னதானம் பண்ணுக்கிறாங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க. இது பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டார். ஒரு நிமிஷம் அது வாணிபடி அவர் வர்றாரு. இன்னைக்கு மாரிமுக்கம் புனித அந்தோனியார் சிற்றாலயத்தை சார்ந்தவன். நான் வந்து ஒரு துணை செயலாளராக ஊழியம் புரிந்து வருகிறேன். சகோதரர் எனக்கு சுமார் 40 ஆண்டுகால நட்பு. அந்த வகையில் ஒரு முறை அவரை பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ வந்து நம்ம தட்டி வீடு இருந்துச்சுங்களா, அந்த சைடுல தான் ஒரு சிற்றாலயம் இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டாரு. சரி வந்து பார்க்கும்போது சின்ன வீடு சின்ன சைஸ்ல இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்துட்டு போனேன். அதுக்கு பிறகு ஒரு கடந்த செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் ஏதோ ஒரு விஷயமா வந்து சந்திக்கிறதுக்கு வரணும்னா ஆனா ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த ஒரு ஆலயம் எழுச்சி பெற்று இருக்கிறது. நானும் ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு என்னப்பா யாருப்பா இது யாரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, யாரை ஹெல்ப் பண்றாங்கன்னா சரி எல்லாம் சொன்னார்ல சகோதரர் சாமியுடைய பெருமுயற்சி அவரோட ஒரு கோயில் திருநாள் இருக்கிற அம்மா பண்றேன் சென்னை ஒரு பெருமையா சொன்னார். நம்ம கோயில் நம்ம தங்கவயல்ன்றது வந்து இந்த மத சார்பின்மைக்கு பேர் கொண்ட இடம். இப்ப எந்த பத்திரிகை பார்த்தாலும் இந்த இடத்துல மத கலவரம் அந்த கலவரம். இவ்வளவு நாளைக்கு நாளைக்கு ஒரு 68 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தங்க வயல்ல இது மாதிரி ஒரு மத கலவரம் நடந்துச்சுன்ற இடம் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அது போல எல்லா மதமும் ஒன்னா சேர்ந்து நடக்கிற இடம் வந்து கேஜப் கோயில் தான். அதுக்கு இந்த எதிர்த்து இந்த சபையர் ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டணும். அது மிக இல்லை. இதை வந்து இன்னும் மென்மேலும் 135 ஆண்டுன்றாங்க. இன்னொரு 135 ஆண்டுகள் இந்த நடத்தி இந்த வாலிபர்களும் மற்றும் துணையாக இருந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து மக்களுக்கு ஒரு பயன்படுத்தக்க வகையில் இதை புதுப்பிச்சு கொடுக்கணும். நல்ல எழுச்சி பெறணும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த ஆலயத்தாரும் மற்றும் சகோதரர்களுக்கு சகோதரிக்கு மரியாதைக்குரிய ஆலய நிர்வாகிகளே, இந்த ஆலய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் வாலிப நெஞ்சங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு, இந்த ஆலயமானது என்னுடைய அகவையோ 91 91 ஆண்டுகளாக இளமை முதல் குழந்தை பருவம் முதல் இன்று வரை இந்த அந்தோனியார் சௌகரியார் சர்ச் கோயில் என்று சொல்வார்கள். ஆரம்ப காலம் சிறுமையிலே இருந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அரசாங்க உதவியோடும் பொதுமக்கள் உதவியோடும் மரியாதைக்குரிய தம்பி முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் சாமுவேல் அவர்கள் முயற்சியால் இது வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆலயம் என்று நினைக்கும் போது, இந்த அளவுக்கு தங்கவயலிலே ஒரு சிறிய பகுதியிலே இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது. அந்த அளவுக்கு திரு சாம்ராஜுடைய முயற்சி, அவருடைய உழைப்பு இந்த ஆண்டவனுடைய ஆலயத்தை பெரிதாக்கி, ஐயா குறிப்பிட்டது போல கோலார் தங்க வயலிலே சரித்திரம் இதுவரையும் காணாத அளவுக்கு மத கலவரம் என்பது இல்லாத அளவுக்கு எல்லோரும் உடன்பிறப்புகளைப் போல நம் எல்லோரும் ஒன்று கூடி அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் செம்மன செய்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் மேலும் இந்த ஆலயம் வளர பொதுமக்களும் தாய்மார்களும் உதவி செய்து இந்த ஆலயத்தை முடிப்பார் என்ற பெரும் நம்பிக்கையோடு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து 35 வருஷம் ஆகுது. நான் வந்தபோது சின்ன கோயில், ரொம்ப ரொம்ப சின்ன கோயிலாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே எல்லாம் சின்ன பசங்க விளையாட்டுன்னு அப்படியே உக்காந்து இருப்பாங்க. அப்போது சாம்ராஜ் அவர்கள் எக்ஸ்எம்சி அவர்கள் இதை எடுத்துனேன். அப்போது ஒரு கவுன்சிலராக கூட இல்லை. சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், ஐஸ்கிரீம் அது இது வாங்கி கொடுத்து ஐஸ் எல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவார் டெய்லி. அவர் எம்சியில் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா வீட்டில் இருந்தவர், எல்லாம் க்ளீன் பண்ணுவார். பசங்க எல்லாம் சேர்த்து, சின்ன குட்டி பசங்க எல்லாம் சேர்த்து எல்லாரும் இந்த கோயிலை சுத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷீட்டெல்லாம் போயிட்டு ஓடி இருந்ததுங்க, அதெல்லாம் ஷீட்டெல்லாம் மாற்றி நல்லா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே இது மோல்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணாங்க. எல்லாரும் பொதுமக்கள் உதவி, அதோட ரொம்ப இந்துக்காரங்க தான் நிறைய வந்து இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க, சாட்சி சொல்கிறாங்க. சௌரியார் நாங்கள் வந்து அந்த சபைக்கு போகிறவங்க கூட நாங்கள் அவ்வளோ வர்றதில்லை. அவங்க தான் வந்துட்டு சௌரியாருக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பூஜை அவங்க கனப்படுத்திட்டு போகிறவங்க, வந்து கேண்டில் கொளுத்திட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு போகிறவங்க, வெளியே நின்று கூட்டிகிட்டு இருந்தால் கூட வெளியே நின்றுட்டு வேண்டிட்டு போகிறாங்க. நிறைய புதுமைகள் நடக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. மற்றபடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து செய்வோம். இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய லைன் இது, அவர் 1000 வீடு இருக்கும். அவ்வளோ மக்களும் சௌரியார் தேர் வரும்போதும் சரி, திருவிழானும் போதும் எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுத்து அவங்கள கொண்டாடுறாங்க திருவிழாவை. தங்கத்தாய் மக்கள் மீட்டிங்லலாம் வரும்போது அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க எல்லாரும். பெரியவர்களே, இந்த ஆலயம் மிக சிறுமையாக இருந்தது. ஆனால் விபி ஞானப்பிரகாசம் இந்த ஆலயத்தினுடைய செயலராக இருந்து இந்த ஆலயத்தை கட்டி காத்தவர். ஆனால் விபி ஞானப்பிரகாசம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவரிடம் சாவி வாங்கி நாங்கள் இங்கே படிச்சிருந்தது. இந்த சௌரியார் ஆலயத்தில் நாங்கள் இருந்து ஒரு 10 பேர் நாங்கள் 9th முடிச்சுட்டு 10th போகும்போது எஸ்எஸ்எல்சி படிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு சாவி வாங்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்களாக இருந்து ஆலயத்தில் தங்கி நாங்கள் படித்தோம். படித்தது மட்டும் இல்லை, எனக்கு தபலா வாசிக்க தெரியும். அதனால அன்னார் விபி ஞானப்பிரகாசம் என்னை அழைத்து, நான் ஒரு இந்து இருந்த போதிலும் 4வது படிக்கிற போதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன் போகிறேன். ஆனால் இந்து தான் அன்னைக்கும் கூட இருந்தாலும் ஆலயம் சொல்லி சொன்னால் எங்கிட்ட எல்லா ஆலயமும் ஒன்று தான். அந்த ஆலயம் இந்த ஆலயம்ன்றதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா ஆலயத்திலையும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் படித்தது இங்கே தான், இந்த இது தங்கி படித்து அதுக்கப்புறம் அன்னார் ஞானப்பிரகாசம் அவர்கள் காலமான பிறகு வேற ஒரு குழு வந்தது. அந்த குழு நடத்தினாங்க. நடத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டு
தகராறுகள்லாம் ஆகி அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதில் இருந்து இது வரைக்கும் சாம்ராஜ் அவர்கள் தான் இந்த ஆலயத்தை கட்டி காத்து இந்த சிறியதாக இருந்த ஆலயத்தை அது பெருசாக கட்டி இங்கே டைலரிங் கூட நட்டின்னு இருக்கிறார். அவர் டைலரிங் எல்லாம் நடக்குது. இன்னும் ஒரு மண்டபம் கட்டின்னுக்கிறார், கல்யாண மண்டபம். அது சிறு சிறு ஃபங்க்ஷன் வந்தாக்கா அந்த நடத்துறதுக்கு அந்த வழிவகுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் மேலேயும் இன்னும் கட்டுறதுக்கு தயார் பண்ணின்னு இருக்கிறாரு. அவருக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் அப்படின்ற பேதம் இல்லாத எல்லாரும் ஒற்றுமையா அவருக்கு ஒத்துழைப்பு தந்து அவர் இன்னும் சிறப்பான முறையில் மென்மேலும் வளரணும். வளர்ந்து இந்த ஆலயத்தை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க எல்லா மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பு தந்தால் அவர் மிகவும் சிறப்பான முறையில் நடத்துவார். 5 ஆண்டு காலம் எம்சியா இருந்த போது கூட அவர் நிறைய பேருக்கு உதவி புரிஞ்சிருக்கிறார். பென்ஷன் இல்லாத தாய்மார்களுக்கு, பென்ஷன் இல்லாத தந்தைகளுக்கு எல்லாருக்கும் அவர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, படிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரலன்னாக்கா அதையும் வாங்கி கொடுப்பாரு. எல்லா விதத்திலையும் அவர் ஒத்துழைப்பு தந்துருக்கிறாரு. அவர் இன்னும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல ஆண்டவன் தானே அவருக்கு நல்லாக்கி புரிய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.